வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன கேம் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, GTA San Andreas டெஃபினிட் எடிஷன் எப்படி உங்க அம்மா லேப்டாப் இல்ல உங்க பிசில டவுன்லோட் பண்ண இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க சிஸ் கேமிங். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஓகே நண்பர்களே! இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கேமுக்குள்ள வந்துட்டோம். கேம் பார்த்தீங்கன்னா, சும்மா பளபளன்னு இருக்கு. இது பழைய கேமுக்கும், இந்த கேமுக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா, எல்லா கிராபிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கார் ரெசல்யூஷன்லேருந்து எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த கேம டெவலப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு விஷயம் உங்கள்ட்ட வந்துட்டு ஸ்டோரேஜ் இருக்கணும். அதாவது 38 ஜிபி கிட்டத்தட்ட உங்கள்ட்ட ஸ்டோரேஜ் இருக்கணும். ஃபைல் சைஸ் தனி, எக்ஸ்ட்ராக்ட் கிரியேட் பண்றதுக்கு ஃபைல் சைஸ் தனி. கேம் ஆடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேம் ஃபைல் வேணும். இந்த கேம் ஃபைல் நான் எங்க குடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல GTA San Andreas டெஃபினிட் எடிஷன் சொல்லி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 மொத்தம் 4 ஃபோல்டர் குடுத்துருப்பேன். அந்த 4 ஃபைலையும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அந்த 4 ஃபைலோட லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கு. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, GTFன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோக்குள்ள போனீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் இருக்கும். வாட்ஸ்அப் சேனலுக்குள்ள போயிட்டு இந்த கேம் ஃபைல டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் GTA San Andreas தனியா ஒரு ஃபோல்டர் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன 4 ஃபைல் இங்க இருக்கு. இந்த 4 ஃபைலையும் டவுன்லோட் பண்ணி போட்டதுக்கப்புறம், ஃபர்ஸ்ட் ஃபைல ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கிரியேட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராக்ட் கிரியேட் பண்ணோடனே பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா, அதே வாட்ஸ்அப் சேனல்ல நான் குடுத்துருப்பேன். அந்த பாஸ்வேர்ட போட்டோனே உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் கிரியேட் ஆயிரும். எக்ஸ்ட்ராக்ட் கிரியேட் ஆனோனே இப்படி ஒரு ஃபோல்டர் காட்டும். இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா, GTA San Andreas டெஃபினிட் எடிஷன் இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். அத ஓப்பன் பண்ணுங்க. அதுக்குள்ள போனதுக்கப்புறம் கேம் ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள போனதுக்கப்புறம் பைனரின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். பைனரிக்குள்ள போனோனே Win64ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா, லான்ச்சர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இந்த பார்த்தீங்களா லான்ச்சர்ன்னு இருக்கா? இந்த லான்ச்சர நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கேம் ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான் கேம் ஓப்பன் பண்ணீங்கன்னா கேம் ஓப்பன் ஆயிரும். இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க அம்மா லேப்டாப் வச்சிருக்கீங்க, ஒரு லோ எண்ட் பிசி வச்சிருக்கீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் கிராபிக்ஸ்குள்ள போயிட்டு, இங்க அல்ட்ரான்னு இருக்கிறத லோல மாத்திக்கங்க. லோல மாத்திட்டு ரெசல்யூஷன 180pலேருந்து 440pக்கு ரெசல்யூஷன் மாத்திக்கங்க. ரெசல்யூஷன் மாத்துனதுக்கப்புறம் அம்மா லேப்டாப்லயும் சரி, லோ எண்ட் பிசிலயும் சரி விளையாடுற அளவுக்கு FPS கிடைக்கும். இதே நீங்க நல்ல ஒரு பிசி வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க எந்த ஒரு அல்ட்ரால கூட வச்சு விளையாடலாம். ஓகே, இதே மாரி ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய். இந்த மாரி ஏதாவது கேம் வேணும்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாய்.